வணக்கம் தலைமைகளே. இன்றைக்கு ஜூலை 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சனி இரவு மற்றும் நீங்கள் பார்க்கும் இந்த நொடி பொழுது வரை அமெரிக்கா மற்றும் ஈரான் அமெரிக்கா கூட்டணி நாடுகளிடையே மிகப்பெரிய தாக்குதல் சென்று கொண்டிருக்கு. இராணுவ ரீதியாக நான் பதிவு பண்ணியிருந்தேன், நிச்சயமாக அமெரிக்கா தாக்குவாங்கன்னு சொல்லி. அமெரிக்கா மூன்றாவது முறையாக ஈரானை கடந்த 2 முறை போல அல்லாமல் மிக அதிகமாக தாக்கி ஈரானுக்கு பேரழிவை கொடுத்து முடிச்சிருக்கிறாங்க. அதற்கு பதிலடியாக இந்த நொடி பொழுது வரை ஈரான் மூடர்கூடம் ஈரான் இருந்து இலக்கற்ற ஏவுகணை மற்றும் ட்ரோன்கள் அண்டை நாடுகளான ஜோர்டான், குவைத், பஹ்ரைன், கத்தார், UAE யுனைடெட் அரப் எமிரேட் மற்றும் ஓமன், முதன்முறையாக ஓமனை தாக்கியிருக்காங்க. ஓமன் ஈரானுடைய மிக நட்பு நாடு. ஆனால் இந்த முறை ஓமனும் இந்த 6 அண்டை அரபு நாடுகள் தாக்கப்பட்டிருக்கு. மேலும் ஹொர்மோஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருக்கு. இத்தனை நாளாக ஹொர்மோஸ் திறக்கப்பட்டிருந்தது அப்படின்னாங்க ஈரானில். இன்றைக்கு மறு அறிவிப்பு வர வரைக்கு ஹொர்மோஸ் ஜலசந்தி முற்றாக மூடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அண்டை அரபு நாடுகளில் இலக்கற்ற ஈரானின் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதலால் வான் பாதுகாப்பு சாதனங்கள் பறப்பது, ஏவுகணைகள் பறப்பது, மேலும் சைரன் சத்தங்கள், எச்சரிக்கை சைரன் சத்தங்கள் அந்த அரபு நாடுகள் முழுவதும் எதிரொலித்து கொண்டிருக்கு இந்த நொடி வரைக்கும். ஏன் இந்த சண்டை அப்படின்னா, நான் பதிவு பண்ணியிருந்தேன், 3வது முறையாக அமெரிக்கா தாக்குதல் நடத்துவாங்கன்னு சொல்லி மிகச்சரியா போயிருக்கு. நான் எப்படி பதிவு பண்ணேன் அப்படின்னா, நிச்சயமாக மூடத்தனமாக ஈரான் செயல்பட்டு வாங்கி கட்டி கொள்வார்கள் நினைச்சேன். அதே தான் நடந்திருக்கு. ஒரு கப்பல் பெயர் GFS கேலக்சி. இது சைப்ரஸ் கொடியேற்றப்பட்ட கப்பல், கண்டெய்னர் கப்பல். இது எரிவாயுவோ கச்சா எண்ணெயோ எடுத்து சென்ற கப்பல் அல்ல. கண்டெய்னர்கள் அதிகமாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் பொருட்களை எடுத்து செல்லும் கப்பல். அந்த கப்பலின் மீது இது சிவிலியன் மக்கள் பயன்பாட்டிற்கான தேவையான பொருட்களை தான் கொண்டு போயிருக்காங்க. ஈரானுடைய IRGC பேடிகள் ஏவுகணை மூலமாக தாக்குதல் நடத்தியதில் அந்த என்ஜின் ரூம் முற்றாக தகர்க்கப்பட்டு ஸ்டேரிங், கப்பலை நகர்த்தக்கூடிய ஸ்டேரிங் லாக் ஆகி அந்த கப்பல் அங்கேயே நின்றுச்சு, மேற்கொண்டு நகர முடியாம. ஆரம்ப கட்ட தகவல் எப்படி வந்துச்சுன்னா, அந்த கப்பலில் பணிபுரிந்தவர்கள் கதி என்ன என்று தெரியவில்லை, காணவில்லை அப்படின்னாங்க. மரணம் அடைஞ்சிருப்பாங்கன்னு சந்தேகிக்கும் போது கடைசி நொடி தகவல் வந்துச்சு. அந்த கப்பலில் பணிபுரிந்த சிப்பந்திகள், மாலுமிகள், கேப்டன்லாம் லைஃப் போட் அடிப்பாங்க. அந்த கப்பல்லையே சின்ன சின்ன ரப்பர் படகுகள் இருக்கும், அதன் மூலமாக எட்டி குதிச்சிருக்காங்க. லைஃப் போட்டு கீழே போட்டு தப்பிச்சிருக்காங்க. அண்டையில் இருந்தவர்கள், பிற கப்பலில் இருந்தவர்கள் அவர்களை காப்பாற்றி விட்டார்கள், முழுக்க காப்பாற்றி விட்டார்கள் என்ற தகவல் வருது. இதுக்கு ஈரான் என்ன சொல்றாங்க இந்த தாக்குதல் நடத்ததுக்கு அப்படின்னா, IRGC எங்கள் பேடிகள், எங்கள் IRGC அனுமதி பெறாம இந்த கப்பல் சென்றது. மேலும் அந்த ஹொர்மோஸ் ஜலசந்தியில ஈரான் சொல்லுகின்ற கடல் வழி பாதையை விட்டுட்டு வேற வழி பாதையில நகர்ந்தார்கள். அதனால எச்சரிக்கையான தாக்குதல் நடத்தணும், அது இவ்வளவு பெரிய தாக்குதலாக மாறி போயிருக்கு அப்படின்னு ஈரான் தன்னிலை விளக்கம் வந்திருக்கு. அதற்கு பதிலடியாக தான் அமெரிக்கா, அங்கே இருக்கும் அமெரிக்க கப்பலில் உள்ள போர் விமானங்கள், மேலும் அண்டை நாடுகளில் அரபு நாடுகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போர் விமானங்கள், மேலும் கப்பலில் உள்ள ஏவுகணைகள், ட்ரோன்கள், இப்படி மொத்தமாக கொண்டு போய் ஈரான் மேல 140 இராணுவ ரீதியான கட்டுமான ரீதியான இலக்குகளை முற்றாக அழிச்சிருக்காங்க. இதுல ஏன் இந்த 6 அரபு நாடுகள் அடி வாங்குறாங்கன்னா, இந்த அண்டை அரபு நாடுகள் அமெரிக்காக்கு தெரியாம கணிசமான தொகையை ஈரானுக்கு கொடுத்து, சமீப காலத்துல கொடுத்து, என்ன பிரச்சனைனாலும் இந்த அரபு நாடுகளை தாக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தம், ரகசிய ஒப்பந்தம் ஈரான் கூட போட்டுக்கிட்டாங்க. ஆனாலுமே அமெரிக்கா தாக்கும் போது அமெரிக்க விமானங்கள், போர் விமானங்கள் அண்டை அரபு நாடுகளில் தளங்களில் தான் மேலே போய் மிகப்பெரிய அளவு குண்டு போட்டு அடிக்கிறாங்க. அதனால அரபு நாடுகள்கிட்ட பணமும் வாங்கிக்கிறானுங்க இவனுங்க. அதே சமயத்தில் தாக்குதல் நடக்கும்போது
அந்த அமெரிக்க போர் விமானங்கள் அரபு நாடுகளிலிருந்து வரனால அங்க போய் அந்த அரபு நாடுகளை தாக்குதல் நடத்துறாங்க. பணத்தையும் கொடுத்துக்கிட்டு அடியும் வாங்குறானுங்க இந்த அரபு மூடர்கள். மொத்தமாவே ஒரு மூட ஜனங்களாவே இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்காங்க. இந்த வாரம் மட்டும் 300 இலக்குகள், ஈரானுடைய இலக்குகள், இராணுவ ரீதியான இலக்குகள் அளிக்கப்பட்டிருக்கு. அமெரிக்கா அளிக்கின்ற இந்த இலக்குகள் எல்லாமே வீடியோ பதிவாக செய்யப்படுது. எல்லாமே அமெரிக்க இராணுவங்க அது வீடியோவை வெளியிடுறாங்க, எதை எதை தாக்குதல் சொல்லி. அதை பார்க்கும்போது இந்த ஈரானுடைய போட் மற்றும் விமான எதிர்ப்பு சாதனங்கள், பிற இராணுவ பொருட்கள் அடிவாங்கி முற்றாக அழிவது தெரிகிறது. ஆனால் எந்த வித இலக்குமே இல்லாமல் இந்த ஈரானுடைய பேடிகள் ஏவுகணைகளையும் ட்ரோனையும் அனுப்புகிறாங்க. அதை அண்டை அரபு நாடுகளில் வான் பாதுகாப்பு சாதனம் தடுக்கிறது. மேலும் சைரன் சத்தம் கேட்குது. ஆனால் இந்த ஈரான் அதற்கு ஜால்ரா அடிக்கும் பத்திரிகைகள் ஈரான் ஏவுகணை அனுப்புனதுல அந்த பக்கம் பத்தி எரியுது, இந்த பக்கம் பத்தி எரியுது சொல்லி அவர்களுக்கு அவர்களே மூடர்களைப் போல புகழ்ந்து கொள்வது தொடர்கிறது. ஆனால் அமெரிக்கா துல்லியமாக பெருமளவில் சேதத்தை ஈரான் கொடுத்திருக்காங்க. ஈரானிலிருந்து இந்த பதிலடி தாக்குதல் வர வேண்டும் என்றால் இஸ்ரேலுக்குள்ள தான் வந்திருக்கணும். ஏன்னா இந்த நொடி பொழுது வரை இஸ்ரேல் காசாவிலும் லெபனானிலும் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி கொண்டே இருக்காங்க. இந்த சமாதான ஒப்பந்தம் லெபனான் அடிக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் இந்த நொடி பொழுது வரை லெபனான் அடி வாங்குது. ஆனால் பதிலடி இஸ்ரேலுக்கு தர பயப்படும் ஈரான் அண்டை அரபு நாடுகளை தாக்கி மூடனை போல மகிழ்ந்துட்டு இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேலில் அந்த மக்களுக்கு ஹோம் ஃப்ரண்ட் கமாண்ட் அப்படிம்பாங்க, அவங்க தான் இந்த எச்சரிக்கை கொடுப்பாங்க. ஈரானிலிருந்து ஏவுகணை வருகிறது, ட்ரோன் வருகிறதுன்னு சொல்லி எந்த வித எச்சரிக்கையும் இஸ்ரேலுக்கு இந்த நொடி பொழுது வரை வரவில்லை. அதனால ஈரான் அவர்களுடைய ஏவுகணைகளை இஸ்ரேலை நோக்கி அனுப்பும் எண்ணத்தில் இல்லைன்னு தெல்ல தெளிவாக புரிகிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில மேற்கு ஈரானில் உள்ள ஒரு இராணுவ தளம் பெருமளவு சேதத்தை சந்திச்சிருக்கு. ஏற்கனவே அந்த இராணுவ தளம் இஸ்ரேலால் அடிக்கப்பட்டது. அதில் உள்ள அணுக்கரு உழைப்போல உள்ள அமைப்பு உடைஞ்சிருக்கும். அது பண்ணது இஸ்ரேல். ஆனால் அந்த இராணுவ தளத்தை மீண்டும் இன்று காலை அமெரிக்காவுடைய படைகள் தாக்கியிருக்கு. இதில் ஒரு சின்ன ஆறுதல் தரும் விஷயம் என்னன்னா, இன்னைக்கு கத்தாரில் உள்ள முன்னாள் எமீர் முன்னாள் தலைவர் காலிஃபா அல் தானி வயது மூப்பு காரணமாக இன்னைக்கு மரணம் அடைஞ்சிருக்காரு. அந்த மரணத்தினால் சிறிய அளவு இந்த பதட்டம் போர் ஓரளவுக்கு குறையும் என்று எதிர்பார்க்கலாம். இதை போர் என்று சொல்லக்கூடாது, மிலிட்டரி ஆபரேஷன், இராணுவ ரீதியான தாக்குதல் என்று சொல்லலாம். என்னைக்கு பெரிய போராக மாறும் என்றால், இஸ்ரேல் தாக்கப்பட்டாலோ அல்லது இஸ்ரேல் இந்த சண்டையில் கலந்து கொண்டால்தான் மிகப்பெரிய போராக ஈரானுக்கு எதிராக மாறும். இந்த நொடிப்பொழுது வரை அமெரிக்கா இஸ்ரேலை இந்த சண்டையில் கலந்து கொள்ள வேண்டாம், இஸ்ரேல் விலகி இருக்கட்டும், நாங்கள் பார்த்து கொள்கிறோம் சொல்லிதான் இந்த வாரம் பூரா இந்த 300 இலக்குகளையுமே அமெரிக்கா மட்டுமே அளித்தார்கள். ஆனால் ஈரானுக்கு சரியான பாடம் கற்றுத்தர வேண்டும், மிகப்பெரிய பேரழிவை தர வேண்டும் என்றால் அமெரிக்காவால் தனியாக முடியாது. மொசாத்தின் வழிகாட்டுதலின்படி இஸ்ரேலும் இணையும் போதுதான் மிகப்பெரிய வான வேடிக்கையை ஈரானுக்கு காட்ட முடியும். ஏன்னா இதற்கு முன்னால் ஈரானில் நடந்த மிகப்பெரிய பேரழிவுகள், அணுக்கட்டுமானங்கள் அழிந்தது, விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டது, தளபதிகள் கொல்லப்பட்டது, உச்சபட்ச தலைவன் அலி கொமேனி கொல்லப்பட்டது, குடும்பத்தோட மகன் மொஸ்தபா கொமேனி ஒருவேளை முடமாக்கப்பட்டது, வெளியே வர முடியாத முடமாக்கப்பட்டது. இது எல்லாமே செய்தது. ஆக மொத்தம் ஈரான் என்ற மூடரின் முகத்தில் அவங்க வாழ்க்கைக்கும் ஈரான் என்கிற தேசம் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் இருக்கோ அத்தனை ஆயிரம் ஆண்டுகளும் மறக்க முடியாத அளவுக்கு மூஞ்சல கோடு போட்டது இஸ்ரேல் தான். அதனால இந்த சண்டையில இஸ்ரேல் எப்பொழுது கலந்து கொள்கிறதோ அப்போதான் மிகப்பெரிய போராக மாறும். அதனால தான் ஈரான் எவ்வளவு அடி வாங்கினாலும் இஸ்ரேலை நோக்கி எந்த ட்ரோனும் அனுப்பல, ஏவுகணையும் அனுப்பல. இத்தனைக்கு லெபனான் அடி வாங்கி சாகிறானுங்க.
அண்டை அரபு நாடுகளை தாக்குதல் நடத்தி மகிழ்ந்து கொண்டிருக்காங்க. இந்த போர் இந்த தாக்குதல் நடக்கும்னு சொல்லியிருந்தேன். பெரிய போராக மாறுமா, இஸ்ரேல் கலந்து கொள்ளுமா அப்படின்னா நிச்சயமாக இஸ்ரேல் கலந்து கொள்ளும். இது ஒரு பெரிய போராக தான் வருகின்ற நாட்களில் மாறும். ஏன்னா சேட்டிலைட் புகைப்படங்கள் மூலமாக பார்க்கும்போது ஈரான் தொடர்ச்சியாக அவர்கள் அந்த அணுக்கரு உலைகள் அடிக்கப்பட்ட இடங்கள்ல புனரமைப்பு வேலைகள், பழுது நீக்கும் வேலைகள், உள்ளே செல்வது எல்லாமே சேட்டலைட் மூலமாக தெளிவாக தெரிகிறது. அதனால இது இஸ்ரேல் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அவனுக்கு வேலை செய்யறத நிச்சயமா தாக்குவாங்க. ஒன்று. இரண்டாவது, மொஸ்தபா கொமேனி முடமாக்கப்பட்டான செத்தானு தெரியல, அவன் பெயர்ல அறிக்கை வெளிவந்திருக்கு நேற்று ஈரான்ல. அவன் என்ன சொல்லியிருக்கானா, அறிக்கையில நிச்சயமாக பழிவாங்குதல், அலி கொமேனி குடும்பம் கொல்லப்பட்டதற்கு, பிற இராணுவ தளபதிகள், மக்கள் கொல்லப்பட்டதற்கு ரத்தத்திற்கு ரத்தம் வேண்டும், ரத்தத்தை பார்க்க வேண்டும், உயிருக்கு உயிர் வேண்டும் என்று சொல்லி, அதுவுமே உடனடியாக வேண்டும், குறிப்பாக ட்ரம்ப் கொல்லப்பட வேண்டும், உடனடியாக கொல்லப்பட வேண்டும் என்றது போல அறிக்கையை அவன் வெளியிட்டிருக்கான். நிச்சயமாக அவனுங்க அடிவாங்க தான் போறானுங்க. கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த பாலைவன பயங்கரவாதிகள், அந்த பன்றிகளுடைய அடிவடிகள் ஃபயர் விட்டுட்டு இருக்கானுங்க. அதாவது இறுதி ஊர்வலத்தில் மொஸ்தபா கொமேனி கலந்து கொண்டான். அவன் முகமூடி போட்டிருந்தான், கருப்பு முகமூடி போட்டுட்டு நடந்து வந்தான். அவங்க அப்பா பெட்டிக்கு முன்னால் தள்ளி நின்றுட்டு இருந்தான். அவன் வந்துட்டான், சாதிச்சிட்டான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது மொஸ்தபா கொமேனி அல்ல, அது அலி கொமேனி குடும்பத்தை சேர்ந்த ஒரு உறவினன். அவனுமே பிப்ரவரி 28 தாக்குதலில் மாட்டிக்கிட்டு முகம் காட்ட முடியாத அளவுக்கு போயிட்டான். அவன் தான் முகமூடி போட்டுக்கிட்டு பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு அலி கொமேனி இறுதி சடங்குல கலந்து கொண்டான், முகத்தை முழுசா மறைச்சுக்கிட்டு. இவனுங்க உடனடியாக அது மொஸ்தபா கொமேனி வந்து விட்டான் சிங்கம் அப்படின்னு. அவன் சிங்கம்லாம் இல்லை, அவன் அசிங்கம். அவன் வரல, வந்தது அவன் உறவினன் தான். இந்த நொடி பொழுது வரை மொஸ்தபா கொமேனி உயிருடன் இல்லை என்றுதான் என்னால் சொல்ல முடியும், அல்லது முடமாக்கப்பட்டான்னு சொல்ல முடியும். மொத்தம் 3வது முறை மிலிட்ரி ஆபரேஷன் ஈரான் மீது முடிஞ்சிருக்கு. வருகின்ற நாட்களில் இஸ்ரேல் கலந்து கொள்ளும் போது மிகப்பெரிய போராக மாறும். நன்றிகள்.